வணக்கம். நான் சைதை மீனா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஆட்சின்னு நம்மளால கூப்பிடப்பட்ட திரையுலக சேர்ந்தவங்களும் அப்படிதான் அவங்கள கூப்பிடுவாங்க. மனோரமா அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். உங்களை விட எனக்கு அவங்கள அதிகம் தெரிஞ்சிடும்னு சொல்ல முடியாது. இருந்தால் கூட ஏதோ எனக்கு தெரிஞ்சதை அவங்களோட சேர்ந்து பேசலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இவங்க பார்த்தீங்கன்னாக்கா மற்ற மொழி படங்களையும் சேர்த்து ஒரு 1500 படங்களுக்கு மேல நடிச்சிருக்கிறாங்க. பொம்பளை சிவாஜின்னு பேர் எடுத்தவங்க. அதுதான் பெரிய வித்து, பொம்பளை சிவாஜின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்களுக்கு பத்மஸ்ரீ கின்னஸ் ரெக்கார்டு பண்ணவங்க. அவங்க பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்குது. இன்னும் நிறைய விருது வாங்கியிருக்கிறாங்க. கின்னஸ் ரெக்கார்டே பெரிய விஷயம். அது 1500 படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் சினிமாவில் வந்தாக்கா அவங்க பாடணும், நடிக்கணும், நடிக்க தெரியும், சொந்த குரலில் பேச தெரியணும், எல்லாமே தெரியும். எல்லாம் தெரிஞ்ச டேலண்டான பொம்நாட்டி அவங்க. இவங்க மன்னார்குடியில் நல்ல வசதியான வீட்டில் பிறந்திருக்கிறாங்க. ஆனால் அப்பாவோட அப்பா 2ஆம் தரம் இருக்குது கல்யாணம். அப்பா இவங்க அம்மா இருக்கு சொல்லவே 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணி, அதனால அவங்களுக்குள்ள மன கஷ்டப்பாயிட்டு இவங்க கார்குடி ஆண்ட பள்ளத்தூர்ன்ற ஊருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்பால இவங்க நான் ட்ராமாலெல்லாம் குடும்ப கஷ்டம், வறுமை, ட்ராமாலெல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ட்ராமாவில் நடிக்க சொல்ல இந்த சிறுமின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி சிறுமின்னு சொல்லிட்டு பாப்பா அந்த மாதிரி சொல்லுவோம். அதனால அவங்களுக்கு பள்ளத்தூர் பாப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருந்துருக்குறாங்க. இவங்கள மாலையிட்டம்மங் அப்பால கொஞ்சம் நல்லா பெரிய பொண்ணா ஆன பிறகு மாலையிட்டம்மங்கன்ற படத்துல ஹீரோயினா தான் நடிச்சிருந்துருக்குறாங்க. அப்பால அதுக்கப்புறம் ஹீரோயின்லாம் இல்லை. கண்ணதாசன் தான் ஏதோ கொஞ்சம் குமரின்ற படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்கிறாங்க. அப்பால அதான் கண்ணதாசன் மாலையிட்ட மங்கையில் அது அவங்கள காமெடி ரோல் பண்ண சொன்னப்போ அவங்க வானான்னு சொன்னதாகவும், இவர் நீ ஹீரோயினா நடிச்சேன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கிளாமர் ரசிகர்களுக்கு அழுத்து போய் அப்புறம் வேற ஆர்டிஸ்ட் மேல கிரேஸா இருப்பாங்க. ஆனா நீ இந்த மாதிரி நடிச்சேனாக்கா காலம் பூரா நடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதை அவங்களே கூட குறிப்பிட்டிருக்கிறாங்க நேர ஒரு மேடையில எல்லாம். இவங்களோட நிஜ பேர் கோபி சாந்தா. அதையும் அவங்களே நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்ப சரின்னு சொல்லிட்டு நடிச்சிருக்கிறாங்க. அது அவர் சொன்ன வார்த்தை பொண்ணாயிடுச்சு. நிஜமாவே இவங்க ரொம்ப வயசு வரைக்கும் நடிச்சாங்க. தங்கவேலு சார் கூட நடிச்சிருக்கிறாங்க. அப்பால நாகேஷ், மனோரமா நாகேஷ் ஜோடினா அப்படி இருக்கும், தூள் பறக்கும். அவர் டைமிங்கு, நாகேஷ் சாரோட டைமிங்கு, இவங்க அதுக்கு காட்டுற ரியாக்ஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஒரு பாட்டு இவங்களுக்கு பாட தெரியுங்களா, இவங்க நடிச்சதுக்கெல்லாம் இவங்கள பேசி பாட்டு பாடியிருக்கிறாங்க. முத்து குளிக்க வாரியளா, அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா நாகேஷ் பண்ற சேட்டை, இவங்க காட்டுற ரியாக்ஷன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கும் அதை பார்க்குற சொல்ல. அப்பால இது அவரோட நடிச்சது. அவர் ரொம்ப படித்தவர், வக்கீல், ஆடிட்டரு. இது ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியர், முகமது பின் துக்ளக்னு ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியர். நிறைய நாடகம்லாம் எழுதியிருக்கிறாரு. அவர் மனோரமா ஜோடி. அவர் முட்டை கண்ணை காமிச்சின்னு அவர் பேசுறது, அந்த சென்னை தமிழ் பேசுறது சூப்பரா இருக்கும். 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த சோவும் மனோரமா தான் நினைக்கிறேன் 2 அந்த பாட்டு. வாத்தியாரே விட்டாண்ட நீ வரங்கட்டினா விடமாட்டேன், ரொம்ப சூப்பரா இருக்கும் 2 பேருக்கு. அது மாதிரி தேங்காய் சீனிவாசன் சேர்ந்தா, ஜோடி சேர்ந்தா ரொம்ப அதுக்கு மேல இருக்கும். அப்பாலிக்கா இது ஒரு சுருளிராஜ
ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்க ஜோடி எல்லாமே. ஒரு காலத்துக்கு பிறகு இவர் கூட நடிச்ச மற்ற அந்த ஆண்கள் எல்லாமே ரிட்டையர் ஆன மாதிரி போயிடுறாங்க. ஆனால் வந்து இவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் வாய்ப்பு அது. கண்ணதாசன் சார் சொன்னது கடைசி வரைக்கும் அது பழிச்சுது அப்படி. இவங்க வந்து 5 முதல்வர்களோட நடிச்சிருக்கிறாங்க. நாடகம், சினிமா இதெல்லாம் கலந்து 5 முதல்வர் இவங்களோட இவங்க நடித்த இதில் வந்து ஹீரோவா நடித்தவங்க எல்லாமே பெரிய பெரிய இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அண்ணாதுரை அவர்கள், கலைஞர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா, என்டிஆர், என்டி ராமராவ் தெலுங்குல. இவங்க பலமொழி படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. முதல்ல கேமரா முன்னாடி நின்னது ஒரு சிங்கள படத்தில் நடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாம் அதெல்லாம் 5 முதல்வருங்களோட சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு. ஜெயலலிதா அம்மா வந்து இவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, தோழின்னு சொல்லுவாங்க, அக்கான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பல இவங்களுக்கும் நடுவில் கொஞ்சம் இது ஓய்வு தான் இருந்தது. ஆனால் வந்து கவுண்டமணி சார், செந்தில் சார் சேர்ந்து காமெடி தூள் கலப்புனதும், அதுக்கப்புறம் காமெடிக்கு பொம்னாட்டி வானான்ற மாதிரியான ஒரு நிலைமை ஆயிடுச்சு. காமெடிக்கு பொம்னாட்டி வானான்ற நிலைமை ஆயிட்டு ஆம்பளைங்களே தான் காமெடி பண்ணாங்க. ஹீரோ கூட காமெடி பண்ணாங்க. கவுண்டமணியும் செந்திலும் இல்லைனாக்கா கவுண்டமணி சார் வந்து ஏதாவது ஹீரோ கூட காமெடி பண்ணுவார். சத்யராஜோட சேர்ந்தாருன்னா தொலைஞ்சது. கண்ணம், சரவணா ஸ்டோர், கிண்ணம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் தண்ணி அடிச்சுட்டு பண்ற ரகல. டே அவன் குழந்தடா அப்படின்னு மனோரமா சொன்னா, ஆமா கொச கொசன்னு முடியெல்லாம் முளைச்சு போய் இருக்கு, அதெல்லாம் பின்னி பூ வச்சு ஸ்கூல்ல போய் விடு அப்படின்னு சொல்லி கவுண்டமணி சொல்லுவார். அந்த மாதிரி ஹீரோவோட சேர்ந்து இவர் பண்ணுற கலாட்டெல்லாம் பயங்கர, கவுண்டமணி சார் பண்ணுற கலாட்டா பயங்கரமாக இருக்கும். கோவை சார்லாம் நடித்தாங்க. ஏதோ ஊருக மாதிரி அவங்கள வந்து இந்த 2 பேரோட நடிக்க விட்டுருவாங்க. கவுண்டமணி சார் இவங்களோட செந்திலோட. மனோரமா அம்மா வந்து இந்த அம்மா கேரக்டர் அந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பல சின்ன தம்பிலாம் வந்தப்போ செம அவங்களுக்கு அதுக்கப்புறம் கேரக்டர் ரோலாக தான் கிடைச்சது. அவங்க விட்டுட்டு போன இடம் வெறும் இடமா தான் இருக்குது. இந்த வெற்றிடம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் இருக்குது. கோவை சரளாவுக்கும் நல்ல டேலண்டானவங்க. எல்லாமே எல்லா ஸ்லாங்கும் வரும் அவங்களுக்கு. இருந்தாலுமே சினிமாவில் அது வந்து தேவைப்படலைன்ற மாதிரி, பொம்னாட்டின்னா காமெடிக்கு வானா என்னத்துக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேரக்டர் ரோல் வந்து மனோரமா என்ன பண்ணாங்க, சின்ன தம்பிக்கு அப்பால சின்ன தம்பியில் அந்த மாதிரி ஒரு ஆக்டிங். பிரபு சாருக்கு அம்மாவா, கிழக்கு வாசல்லாம் அவங்க நடிப்பு அப்படியே பிச்சு உதறி இருப்பாங்க. அப்புறம் மறுமலர்ச்சி, எத்தனை படம் அம்மா வேஷத்தில் மறந்துருந்தா நீங்கள் சொல்லுங்கள். நான் நல்ல படம் எல்லாமே விட்டுட்டேன். 3 படம் தான் சொல்லியிருக்கிறேன். அவங்க அம்மா நடிச்சிருச்சு. அம்மாவை நடிச்சது சின்ன கவுண்டரு. அவங்க அந்த பல்லு பெருசாக வச்சுன்னு என்ன மாதிரி பெரிய பல்லாச்சுன்னு பாட்டி வேஷத்தில் நடிச்சிருப்பாங்க. அது ஜாக்கெட் போடாத மாதிரி அந்த காலத்து பொம்னாட்டி மாதிரி சூப்பராக இருக்கும் அது. சுகன்யாவும் அவங்களும் முதுகெலும்பு உடச்சி பழப்பலான்னு உடச்சி அது காமெடியெல்லாம் நல்லா இருக்கும். நிறைய படத்தில் சிரிக்கிறதா இல்லைன்னாக்கா ரசிக்கிறதா தெரியாத அளவுக்கு அவங்களோட நடிப்பு இருக்கும். சிரிக்கவும் செய்யணும், ரசிக்கவும் செய்யணும். இது மாதிரிலாம் நடிக்க முடியுமான்னு பொம்பளை சிவாஜின்னு பேர் எடுத்தவங்க, கின்னஸ் சாதனை பண்ணவங்க, பத்மஸ்ரீ விருது வாங்கினவங்க, அப்புறம் இன்னும் விருதெல்லாம் நிறைய வாங்கியிருக்கிறாங்க. இவங்க இத்தனை பேர் ஒரு விருது வாங்கினாங்கன்னு சொல்ல முடியுமா? நிறைய விருது வாங்கியிருக்கிறாங்க. பத்மஸ்ரீ, கின்னஸ் ரெக்கார்டு, இந்த பலமொழி படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. நிறைய படத்தில் தெலுங்கு, கன்னடம் எல்லாமே நடிச்சிருக்காங்க.
இப்படி பின்னால அவங்க நடித்த நிறைய படம் அம்மா வேஷத்தில் வந்தாலும் ஒரு ஹீரோவுக்கு நிகர் நிகராக அவங்க நடித்தது நிறைய படம். எனக்கு என்னன்னு தெரில, பின்னாளில் அவங்க நடித்த படம் எதுவும் ஞாபகம் வரல. அப்பால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தில்லானா மோகனாம்பால்ல ஜில் ஜில் ரமாமணி கேரக்டர் மறக்கவே முடியாது அவங்க பண்ணது. எத்தனையோ சீன் இருந்தா கூட இந்த ஒரு சிவாஜி சார்கிட்ட இந்த நாயனை வாசிக்கிறத பற்றி பேசுவாங்க. இல்லை நீங்கள் வாசிச்சாதான் இப்படி சத்தம் வருமா, இல்லை நாங்கள் வாசிச்சாலும் இப்படி சத்தம் வருமான்னு அவங்க வாசித்து பார்த்துட்டு அது பீன் பீன் சவுண்டு கொடுக்கும். அப்புறம் சிவாஜி சார் வாங்கி அதை வாசித்த உடனே அப்படித்தான் ஆமா ராசா அப்படின்னு அவங்க பேசுகிற அந்த இதெல்லாமே ஒரிஜினலாக இருக்கும். நடிப்பு மாதிரி இருக்காது, அது அப்படியே ஒரிஜினலாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் வந்து வயசான பிறகு அவங்க வந்து இந்த அம்மா கேரக்டர் இதெல்லாம் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேப் இருந்துச்சு. அந்த கேப்பில் வந்து அப்புறம் சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் விசு சார் டைரக்ஷனில் அவங்க நடித்தப்போ இன்னுமே யாராலையும் மறக்க முடியாத அந்த வசனம். அந்த வீட்டு சம்மந்திக்கிட்ட பேசுவாங்க. அது எப்படி கண்ணம்மா அப்படின்னு கமலா காமேஷ் பதறுவாங்க, கம்முனு கடை அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு தாக்குறது. அப்புறம் கண்ணம்மா கம்முனு கடை அப்படின்னு சொல்லி கடைசியில் கம்முனா கம்முனாட்டி கோ. இந்த டைலாக்கு ரொம்ப பிரபலமாச்சு, அப்போ ரொம்ப பிரபலமாச்சு. அதுக்கப்புறம் ஆம்பளை சிவாஜி பொம்பளை சிவாஜின்னு பேர் எடுக்கிற அளவுக்கு அவ்வளவு படங்கள் அம்மா வேஷத்தில் அவங்க பிரித்து மேய்ஞ்சிருந்தாங்க, அப்படிலாம் நடிச்சிருந்தாங்க. பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டு, இந்த வாவாத்தியாரே விட்டாண்டு, மஞ்ச கயிறு தாலி மஞ்ச கயிறுன்னு நிறைய நிறைய பாட்டு பாட அவங்க பாட்டு நிறைய இருக்குது. இப்படிலாம் நடித்தாங்க. விருது வந்து கின்னஸ் விருது, பத்மஸ்ரீ விருது, புதிய பாதை படத்தில் வந்து இது தேசிய விருது, சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது, அவங்க இருக்கும்போதே கிடைச்ச விருதுகள் அதெல்லாம். அதான் வாழ்நாள் சாதனையாளர் விருது. இன்னொன்று கூட வாங்கியிருக்கிறாங்க, கலைமாமணி விருது, இன்னும் நிறைய இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. மறக்கவே முடியாத ஒரு நடிகை. அவங்க இருந்த இடம் விட்டுட்டு போன இடம் இன்னும் காலியாக தான் இருக்குது. அதில் யாரும் உட்கார்றதுக்கு இன்னும் யாரையும் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம சினிமாவை சார்ந்தவங்க தான் முயற்சிக்கணும். ஏன்னா பொம்பளைங்களுக்கு அதுலேயும் ஒரு அங்கீகாரம் வேணாமா, ஒருத்தரோடையும் போயிடலாமா, அதனால அவங்க தான் செய்யணும். அப்புறம் பாட்டி சொல்ல தட்டாது அந்த படத்துலலாம் அந்த படமே முழுக்க அவங்க தலையில தான் அந்த பாரமே. அப்படி இன்னும் நிறைய படம் பின்னால் அவங்க நடித்த படம்லாம் அவங்க முத்திரையை குத்திட்டு, அவங்க பேரை முத்திரை குத்திட்டு தான் அவங்க வந்து இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாங்க. எங்கே தேடினாலும் கிடைக்காத அப்படி ஒரு நடிகையை சின்னதாக டவுன்லோடு உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். உங்களுக்கு இப்போ மனோரமா அம்மாவை எவ்வளோ பிடிக்கும், அவங்க இன்னும் என்ன படம் நடித்தாங்கன்றதை நான் மறந்துடல, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க கமெண்ட் போட்டியில். சரியா? நாளை பார்க்கலாமா?